பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சொஸ்தமான மனம், சொஸ்த மனம் அது உடலுக்கு என்னத்தை கொண்டு வருமா? ஜீவனை கொடுக்கும். சொஸ்த மனம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நல்ல மனம், சாந்தமான மனம், சாந்தமுள்ள இதயம், அமைதியான இதயம். அது உடலுக்கு என்னத்தை கொடுக்கும்? உயிரை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும். ஆனால் பொறாமையோ எலும்புரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொறாமை என்ன பண்ணுமா? வலிமை இழக்க செய்யும், பலவீனப்படுத்தும். எலும்புகளை என்ன பண்ணுமா? வளைவுபடுத்தி வலி மற்றும் வளர்ச்சி குறைபாட்டை உண்டாக்கும். அப்படின்னா என்ன? நம்ம டாக்டர் சொல்லுவாங்க விட்டமின் டி அது வெயிலில் தான் கிடைக்கும். இந்த போனுக்கெல்லாம் என்ன வேணும்னா விட்டமின் டி தான் வேணும். ஆனால் அந்த பொறாமையும் எலும்புரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது வலிமை இழக்க செய்யும், பலவீனப்படுத்தும். அது எலும்புகளை வளைவுபடுத்தி வலி மற்றும் வளர்ச்சி குறைபாட்டை கொடுக்கும். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஆரோக்கியமான மனம், அமைதியான மனம் அது சமமான மனநிலையை உண்டாக்கும். சமமான மனநிலையை உண்டாக்க, சமமான மனநிலை உடலுக்கு ஜீவனை கொடுக்கும். உடலுக்கு என்னத்தை கொடுக்கும்? அது ஜீவனை கொடுக்கும், உடலுக்கு உயிர் கொடுக்கும், மகிழ்ச்சியுடன் கூடிய மன அமைதியை கொடுக்கும். கோபம், பொறாமை, கவலை இப்படிப்பட்ட காரியங்களை கெடுக்கிற காரியம் என்ன இருக்குன்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோக்கியமான மனநிலைமையாக இருக்கிறோமா, அமைதியான மனநிலைமையோடு இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். சாந்தமான மனநிலை, சமாதானத்தோடு கூடிய ஒரு மனநிலை அது நம்மளுடைய மனசுக்கு, உடம்புக்கு என்னத்தை கொடுக்கும்? உயிரை கொடுக்கும், அது ஜீவனை கொடுக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உணர்ச்சிகளை அடக்கி ஆளும். அமைதியான மனமே நீண்ட ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அடிப்படை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தோடு இருப்பது உடலுக்கு வாழ்வு, சந்தோஷத்தோடு இருப்பது உடலுக்கு வாழ்வு. மனசில் சமாதானம் உள்ள ஒருவன் உடலில் ஆரோக்கியமாக இருப்பான். மனசில் சமாதானம் இருக்கிறவன் உடலில் ஆரோக்கியமாக இருப்பான். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களுக்கு அந்த பூர்ண சமாதானம் தேவன் கொடுப்பது எவ்வளோ நிச்சயம். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தேவன் கொடுப்பது இன்றைக்கு எவ்வளோ நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வேதம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைக்கு, சொஸ்த மனம், ஆரோக்கியமான மனம், அமைதியான மனம், சாந்தமான மனம், சாந்தமான மனம், சமாதானமான மனம், ஹல்லேலூயா, அமைதியான இதயம், மன அமைதி கொண்ட, மனதில் அமைதி உள்ள இதயம், இப்படிப்பட்டவர்களுடைய அது உடலுக்கு என்ன பண்ணுமா? வலிமையை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும், பலனை கொடுக்கும், அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோமா? இன்றைக்கி அநேக சூழ்நிலை, பிள்ளைகள் நிமித்தம், கணவர் நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபாரத்து நிமித்தம், படிப்பு நிமித்தம், வேகத்து நிமித்தம், விவேகத்தை இழந்தது நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கு மன அமைதியை இழந்திருக்கிறோம். நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியுதா? சமாதானத்தோடு வாழ முடியுதா? ஆரோக்கியத்தோடு வாழ முடியுதா? மனதில் சமாதானம் உள்ள ஒருவன் தான் உடலில் ஆரோக்கியமாக இருப்பான். மன அமைதி உடல் நல்லா தரும்னு சொல்லி வேதம் சொல்லுதே. இன்றைக்கு இப்படிப்பட்ட மனத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சமாதானத்தை இழந்த இருதயமாக இருக்குது, சந்தோஷத்தை இழந்த இருதயமாக இருக்குது. நான் பலனை இழந்திருக்கிறேன்னா என் ஜீவன், இன்னைக்கு நம்மளோட ஜீவன், அதுதான் உடலுக்கு ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் உள்ள கோபம், பொறாமை, தேவையில்லாத பிரச்சனை, போராட்டத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம என்னத்தை இழந்துடுறோம்? ஆரோக்கியமான மனநிலைமையை இழந்துடுறோம், அமைதியான மனநிலைமையை நம்ம இழந்துடுறோம், சமாதானமான மனநிலைமை நம்ம இழந்துடும். அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எதில்? கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய சமூகத்தில். அதனால தான் மனசில் அவ்வளோ துக்கத்தோடு, வேதனையோடு, ஆனால் தெய்வ சமூகத்தில் அதை ஊற்றினதுனால மீண்டும் அவங்க போகும்போது அந்த மன பாரத்தோடு போல மன நிறைவோடு கடந்து செஞ்சாங்க. தேவன் அந்த இருதய பாரத்தை அவங்களுக்குள்ளே இருந்து நீக்கினார். எல்லா காவலோடும் காத்து கொள்ளுகிறது, அதிலேருந்து ஜீவ ஊற்றி பிறக்கிறது என்பதை
நீங்களும் நானும் அறிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. பொறாமையோ நோய்களுக்கு காரணமாக இருக்குது என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள் வரவிடாதபடிக்கு மற்றவங்களை குறித்து, மற்றவங்களுடைய வளர்ச்சியை குறித்து, மற்றவங்களுடைய காரியங்களை குறித்து நம்ம சிந்தனைக்குள்ளே, எண்ணங்களுக்குள்ளே, வார்த்தைகளுக்குள்ளே இடம் பெறத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும். நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும், நம்ம உடலை மனசை காத்துக்கொள்ளணும்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சினவெறி எலும்புரிக்கையாக இருக்கும், பொறாமை எலும்புரிக்கையாக இருக்கும். பொறாமை உணர்வுகள் எலும்புகளை அழுக செய்யும், உடல் அது பாதிக்க செய்யும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்க நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து ஆரோக்கியமான மனநிலை, அமைதியான மனநிலை, சொஸ்த மனம், அது உடலுக்கு ஜீவன், உடலுக்கு உயிரை கொடுக்கும். இப்படிப்பட்ட இருதய முடியவர்களை, மனமுடையவர்களை நம்மளை காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்க கண்களை முடி. நல்ல தகப்பனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்தேன், நித்திய வழியில் நடத்தும் என்று சங்கீதம் 139 வாசிக்கிறோமப்பா. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று நாங்கள் பார்த்து, ஆண்டவரே நீர் பார்த்தீங்களேன், ஆண்டவரே நல்வழியில், நித்திய வழியில் நீங்கள் நடத்துங்கப்பா. இன்றைக்கு தேவையில்லாத காரியங்கள் குப்பை தொட்டி போல் எங்கள் இருதயத்தை நாங்கள் வைத்து கொண்டிருக்கோம், எங்கள் மனசை வச்சிட்ருக்குறோம்ப்பா. இந்த தேவையில்லாத காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே சாந்தமான மனசை கொடுங்கப்பா, இதயத்தை கொடுங்க, சாந்தமுள்ள இதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஆவின் கனிகள் உள்ள இதயத்தை கொடுங்க, அன்பு நிறைந்த இதயத்தை கொடுங்க, ஆரோக்கியம் நிறைந்த இதயத்தை நீங்கள் கொடுங்க, சாந்தமுள்ள இதயத்தை நீங்கள் கொடுங்க, அமைதியான இதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா நல்ல மனசை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா. அப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்டுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பூர்ண சமாதானத்தை கொடுக்குற கர்த்தரப்பா. ஆண்டவரே மெய் துதிக்கிற அது உடலுக்கு ஜீவன், ஆரோக்கியமான விதை சொல்லுதுப்பா. எல்லா காவலோடு எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதிலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்பா மெய் துதிக்கிற இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நல்ல மன அமைதியை, மன நிலைமையை, மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என் இருதயத்தை காத்துக்கொள்ளுகிற அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. அப்பா மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவனை தரிசிப்பார்கள், இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த சுத்த இருதயமுள்ளவர்களை எங்களை மாற்றுங்க. தேவனை தரிசிக்கிற இருதயமுள்ளவர்களை எங்களை நீர் மாற்றுவீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ சமூகத்தில் எல்லாவற்றையும் இறக்கி போடுங்க. இன்றைக்கு தேவையில்லாத காரியங்களும் மனசை அழுத்து கொண்டிருக்கு, பாதித்து கொண்டிருக்கு, தேவையில்லாத உணர்வுகளை, எண்ணங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கு, கோபத்தையும் கசப்பையும் பொறாமையை நமக்குள்ளே உண்டு பண்ணுறக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கலைந்து போடும்போது, வெளியேற்றும் போது தான் அது மன அமைதி, மன சமாதானம் நமக்குள்ளே உண்டாகும் என்பது இந்த நாள் நம்ம சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கோம். அப்படியே நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. பூர்ண சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வது நிச்சயமே. ஹல்லேலூயா. இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்களும் நான் தேவனை தரிசிக்கிறவர்கள். சுத்தமுள்ள இருதயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக இருக்கணும் என்பதை எப்போது கவனமாக இருந்து நம்ம செயல்படும்படி கர்த்தர் இந்த நாள் நம்மளோட பேசி கொண்டிருக்கார். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட பேசிக்கணும். அப்படியே நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.